Dear students, now we are going to like the WTO, otherwise WTC, World Trade Center, உலக வர்த்தக மையம் அப்படின்னு ஒரு மையம் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்குது. அதை பற்றினுடைய அது சும்மா அதனுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும் லைட்டாக பார்க்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். WTO அப்படின்னா நமக்கு தெரியும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தெரியும். இது என்ன WTC அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WTCன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம். இது பார்த்திங்க அப்படின்னா 2001 இதை நக்சலைட் என்ன பண்ணாங்கன்னா இதை தகர்த்தெறிஞ்சாங்க. அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் பார்க்கலாம். WTC ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் அட் நியூயார்க் ஃப்ரம் USA. இது எங்கே இருக்குது? நியூயார்க் ஃப்ரம் USA. இட் ஃபியூச்சர்ஸ் தட் லேண்ட்மார்க் ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? இரட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 4th April 1973. எப்பொழுது இதை ஆரம்பிக்கப்பட்டாங்க இந்த இரட்டை கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1973 April 4th ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் later it was restored on 11th September 2001 by the கிராஃப்ட் அட்டாக். அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 11, 2001 விமான தாக்குதலால் இது என்ன பண்ணது? அழிக்கப்பட்டது. ஆனால் இது அப்படி அழிக்கப்படும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து வணிகங்களையும் இது என்ன பண்ணுச்சு? ஒன்று சேர்த்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும். அதை நக்சலைட் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது தீவிரவாதிகள் விமான தாக்குதல் மூலமாக இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிச்சிட்டாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் பிரிங்ஸ் டுகெதர் பிஸ்னஸ் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரம் அரவுண்ட் த குளோப். அதாவது உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து வணிகர்களையும் இது என்ன பண்ணுச்சு? ஒன்று சேர்த்தது. இப்போ நம்ம WTOனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Objectives of WTO. The base aim into the expand international trade and bring about economic prosperity by liberalizing trade restrictions. அதாவது என்னன்னா லிபரலைசேஷன். இங்கே அதாவது பன்னாட்டு வாணிபத்தை விரிவுபடுத்துவது மற்றும் அந்த வாணிப தடைகளை தாராளமயமாக்குவது, லிபரலைசேஷன், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் இருக்கக்கூடிய சில வித கட்டுப்பாடுகளை தளர்த்தி அதை பொருளாதாரத்தை முழுமையான ஒரு செம்மைப்படுத்துவது தான் இந்த WTOனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. WTOனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிபரலைசேஷன். அதாவது என்னன்னா நிறைய நாட்டில் எந்த வித பொருட்களை வேணாலும் எந்த நாடில் வேணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு கமாடிட்டிஸாக இருந்தாலும் நம்ம நாட்டில் அதை தாராளமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு முழு அதிகாரமும் உண்டு. காரணம் என்னென்னா இந்த லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். அதுதான் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பொருளானது உலகில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் விற்பனை செய்யக்கூடிய அளவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் லிபரலைசேஷன். ஐ மீன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO. The first one, to ensure reduction of tariff and the other barriers. அதாவது சுங்கவரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டேரிஃப். அதில் ஏற்படக்கூடிய அந்த பிற தடைகளை குறைப்பதற்காக உறுதி செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாட்டிலேருந்து இப்போ நான் சொன்னேன், இப்போ சைனாவில் இருந்து நிறைய பொருட்களை நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக என்ன கட்டி ஆகணும்னா டேரிஃப் அப்படின்னு கட்டி ஆகணும். எங்கே? கஸ்டம் ஆஃபீஸில். அப்போ அதை ரெடியூஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக ரெடியூஸ் பண்ணுறாங்க? வரியை குறைக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பொருட்களை நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணுவதற்காக. த செகண்ட் ஒன், டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட்.
அதே நேரங்களில் வாணிபத்தில் ஏற்படக்கூடிய சில பேதங்களை நீக்குவது, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா சில வாணிப பேதம் காட்டுவது. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு அதில் நிறைய பேதங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோம், அங்கே திரையில் காட்டக்கூடியது என்னமோ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மூவி காட்டுவாங்க. ஆனால் அங்கே ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இருக்கும். ப்ரைஸில், ஐ மீன் டிக்கெட்டில், விலையில் வேறுபட்டு காணப்பட்டிருக்கும். அதுபோல் இருக்கக்கூடாது, வாணிபத்தில் பேதம் காட்டக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதே நேரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பீப்புளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்கணும். ஃபோர்த் ஒன், டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்டு ரிசோர்ஸஸ், உலக வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்த வசதி செய்வது. இது எப்படி உத்தம அளவு அப்படின்னா, இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்துவது. ஃபிஃப்த் ஒன், டு எனேபிள் த LDC, லோ டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ், செக்யூர் ஃபேர் ஷேர் இன் த growth ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த இடத்துல என்னென்னா, உலக நாடுகள் பன்னாட்டு வாணிப வளர்ச்சியை அதிகமாக எங்கே காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ச்சி குறைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய LDCயில் காமிக்கிறாங்க. அப்போ பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் குறைந்த வளர்ச்சி நாடுகளுக்கு ஒரு நியாயமான பங்களிப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த நாட்டினுடைய ஷேர் growth லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாஸ்ட் ஒன், டு என்ஷூர் லிங்கேஜ் பிட்வீன் ட்ரேட் பாலிசிஸ், என்விரான்மெண்ட் பாலிசிஸ் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டினுடைய வாணிபத்தினுடைய கொள்கை, என்விரான்மெண்ட் பாலிசிஸ் சுற்றுச்சூழல் கொள்கை, நீடித்த நெடுநாள் வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இவற்றுக்கு இருக்கக்கூடிய இணைப்பை உறுதிப்படுத்துவது இதனுடைய முதற்கண் நோக்கமாக செயல்படுகிறது. அனதர் ஒன், WTO agreement, I mean agreement on tariff related to the trade related to the intellectual in property rights. அதாவது ட்ரிப்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். என்னன்னா, உலக வர்த்தக அமைப்பினுடைய ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி ஒப்பந்தங்களாகவே கருதப்படும். இது எல்லாமே அப்படி தனி ஒப்பந்தங்களாக கருதப்படும் பொழுது இந்த வாணிபம் தொடர்பான அறிவுசார்பு சொத்துரிமை ஒப்பந்தம், அறிவு சார்ந்து சொத்துரிமை ஒப்பந்தம், அதுதான் ட்ரேட் ரிலேட்டட் ஆக்ஸ்பர்ட் இல்லிட்ரேச்சர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதுதான் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே இல்லெக்சுரல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன்க்ளூடு காப்பிரைட், ட்ரேட் மார்க்கெட், பேடன்ட், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ட்ரேட் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா, பதிப்புரிமை, வாணிக முத்திரை, காப்புரிமை, புவிச்சார் குறியீடு, தொழிலினுடைய ரகசியம், உற்பத்தி வடிவமைப்பு போன்ற அறிவுசார் சொத்துரிமைகளாகும். அதாவது என்னென்னா, ஒரு நாட்டினுடைய பொருளினுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் நடக்கிறது. இந்த ஒப்பந்தத்தினுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைடட் ஃபார் கேரண்டிங் ப்ராஜெக்ட் பொட்டான்ஸ் இன்சென்ட் ஆஃப் ப்ராசஸ் பொட்டான்ஸ். அதாவது என்னென்னா, இந்த ஒப்பந்தத்தின்படி பொருட்கள் மற்றும் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முறைகள் ஆகிய இரண்டுக்கும் காப்புரிமை அப்படின்னு ஒன்று வழங்குறாங்க. என்ன வழங்குறாங்க? கேரண்டி ப்ராடக்ட் பேட்டன்ட் அப்படின்னு ஒன்று வழங்குறாங்க. த பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி 20 years ஆஃப் patent, 50 years ஆஃப் காப்பிரைட்ஸ், 7 years ஃபார் ட்ரேட் மார்க்ஸ் அண்ட் 10 years ஃபார் லேஅவுட் டிசைன். இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்களா?
இந்த காப்புரிமைக்கு 20 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, பதிப்புரிமைக்கு 50 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, வணிக முத்திரைக்கு 7 ஆண்டு கொடுக்குறாங்க, உற்பத்தி வடிவமைப்புக்கு 10 ஆண்டுகளும் இதில் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அஸ் எ ரிசல்ட் டு tariff and independent local development countries on advanced countries for seeds, drugs, fertilizer and pesticides are increasing. Farmers are depending on the industrial farm their seeds. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்த விதியின்படி என்னென்னா, வளரும் நாடுகள் விதைகள், மாத்திரைகள், மருந்துகள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவற்றை எல்லாம் சார்ந்து தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க.